chapter ray optics Newtonian type telescope. So இது வந்து ஒரு parabolic concave mirror. அந்த மிரர்ல என்ன ஆகுது, ஒரு rays from distant stars வந்து parallel rays வந்து இந்த மிரர்ல படுது. So after reflection என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பிளேன் மிரர் இங்க வச்சிருப்பாங்க. அந்த பிளேன் மிரர்ல இந்த ரே போய் படும். ஒரு பிளேன் மிரர், அந்த பிளேன் மிரர்ல இந்த ரே போய் படுது. அண்ட் சிமிலர்லி இந்த சைடும் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இந்த ரே வந்து இந்த பிளேன் மிரர்ல படுது. பிளேன் மிரர்ல படுறதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இது பிளேன் மிரர். இந்த பிளேன் மிரர்ல படுறதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இது ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் தென் இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகும் என்ன ஆகும்னா, இமேஜ் ஃபார்ம் ஆகும். இமேஜ் வில் பி ஃபார்ம்டு அண்ட் இட் கேன் பி சீன் த்ரூ ஐபீஸ். இமேஜ் ஆக்சுவலாக வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஐபீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் வந்து ஐபீஸ். நம்ம இங்கே தான் பார்க்குறோம். ஸோ இதான் வந்து நியூட்டோனியன் டைப் டெலஸ்கோப். அந்த சென்டர் ஆஃப் த மிரர்லேருந்து நான் வந்து ஒரு ஆக்சிஸ் வரைகிறேன். சென்டர் ஆஃப் த மிரர்லேருந்து இதான் சென்டர் ஆஃப் த மிரர். அங்கேருந்து ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கேன். அந்த ஆக்சிஸ்க்கு இந்த மிரர் வந்து 45 டிகிரியில் இருக்கு. இந்த ஆக்சிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ்லேருந்து அது 45 டிகிரியில் இருக்கு இந்த மிரர். ஸோ இந்த ரேஸ் வந்து ஃப்ரம் ஸ்டார், இந்த ரேஸ் வந்து ஃப்ரம் இந்த parallel rays coming from stars. Parallel rays coming from a star. Coming from a star. Okay, notes எழுதலாமா? Okay, first point, parallel beam of light. Parallel beam of light coming from parallel beam of light coming from distant star. Parallel beam of light coming from distant star. Parallel beam of light coming from distant star. After reflection. Parallel beam of light coming from distant star. After reflection by parabolic concave mirror. After reflection by parabolic concave mirror. After reflection by parabolic concave mirror, comma, falls on a plane mirror. Falls on a plane mirror M. Falls on a plane mirror M. Falls on a plane mirror M. Inclined at an angle of 45 degree. Inclined at an angle of 45 degree to the axis of C. To the axis of C. To the axis of C. So parallel beam of rays வந்து ஸ்டார்ல இருந்து வந்து parabolic mirrorல பட்டு plane mirrorல பட்டுருச்சு. அந்த plane mirror வந்து 45 டிகிரில இருக்கு with the axis. இதான் நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. செகண்ட் பாயிண்ட், the plane mirror reflects the beam. The plane mirror reflects the beam. And forms a real image. Reflects the beam and forms a real image
and forms a real image in front of the eyepiece and forms a real image in front of the eyepiece. Forms a real image in front of the eyepiece. Third point. The eyepiece acts as a magnifier. The eyepiece acts as a magnifier. Comma, it produces. The eyepiece acts as a magnifier. Comma, it produces a virtual and magnified a virtual and magnified image of the star. A virtual and magnified image of the star. Next one, the advantages. Advantages of Newtonian type telescope. First advantage, there is no chromatic and spherical aberrations. No chromatic and spherical aberrations. No chromatic and spherical aberrations. Chromatic na enna theriyum namakku. Chromatic அப்படினா கலரை வந்து டிஸ்டிங்க்டா பார்க்கணும். கலர்ல வந்து நான் வந்து எனக்கு ஸ்டார் வந்து என்ன கலர்ல இருக்குன்னு கரெக்டா தெரியணும். எனக்கு வந்து கம்பைண்டா தெரியக்கூடாது. எல்லா கலரும் சேர்ந்து தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இங்க இருக்காது. ரிஃப்ராக்டிங் டைப் டெலஸ்கோப்ல அந்த மாதிரி இருக்கும். டிஸ்டிங்க்டா கலரை பார்க்க முடியாது. பட் இங்க வந்து கலரை வந்து டிஸ்டிங்க்டா பார்க்க முடியும். என்ன கலர்ல இருக்கு அந்த ஸ்டார் அப்படின்றது. அதே மாதிரி ஸ்பெரிக்கல் அப்ரேஷன்ஸ்னா என்னன்னா யூஸ்வலா லென்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா லென்ஸ்ல வந்து இப்படி லென்ஸ் இருக்குன்னா ரேஸ் பேரலா வருது. அந்த எட்ஜஸ்ல வர ரேஸ் வந்து சரியா கன்வர்ஜ் ஆகாது. மிடில் வரதெல்லாம் கரெக்டா கன்வர்ஜ் ஆகி எனக்கு இமேஜ் ஃபார்ம் பண்ணிடும். பட் இந்த இது வந்து எனக்கு கரெக்டா கன்வர்ஜ் ஆகாது. வேற எங்கேயோ போய் கன்வர்ஜ் ஆகும். அப்போ எனக்கு இமேஜ் வந்து கிளியரா இருக்காது. ஆனா வந்து ரிஃப்ளெக்டிங் டைப் டெலஸ்கோப்ல இந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதான் ஸ்பெரிக்கல் அபிரேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமே ரிஃப்ளெக்டிங் டைப் டெலஸ்கோப்ல இல்லை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரெண்டுமே. இந்த ரெண்டு அபிரேஷன்ஸ் ஏன்னா கேட்பாங்க அட்வான்டேஜ். செகண்ட் பாயிண்ட் பண்ண போறோம். நம்பர் 2, செகண்ட் அட்வான்டேஜ், the image is brighter. The image is brighter and the resolving power. The image is brighter and the resolving power of the telescope. Resolving power of the telescope. The resolving power of the telescope will be high. Resolving power of a telescope will be high. Resolving power of a telescope will be high. Will be high. So refraction through a glass slab. Next answer, second answer இது. ஒரு கிளாஸ் ஸ்லாப் ABCD நம்ம எடுத்திருக்கோம். ஒரு கிளாஸ் ஸ்லாப் அண்ட் ஒரு ரே வந்து இதுல படுது. ரே வந்து படுது. நான் இங்கேருந்து ஒரு நார்மல் வரையறேன். ஸோ ஒரு ரே வந்து இந்த கிளாஸ் ஸ்லாப்ல படும்போது ஒரு சர்டன் ஆங்கிள் போடும். அந்த ஆங்கிள் தான் அது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். This angle is called as angle of incidence. நான் I1 வச்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த ரே வந்து என்ன ஆகும்னா ரிஃப்ராக்ட் ஆகும். ஒருவேளை அந்த கிளாஸ் ஸ்லாப் இல்லைன்னா அது எப்படி போயிருக்கும்? கிளாஸ் ஸ்லாபே இல்லை அப்படின்னா எப்படி போயிருக்கும்னா எப்படி போயிருக்கும்? கிளாஸ் ஸ்லாபே இல்லை, நேராக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கும். பட் கிளாஸ் ஸ்லாப் இருக்கிறனால என்னாச்சுன்னா அது ரிஃப்ராக்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து போட்டுச்சு. அண்ட் தென் நான் வந்து திருப்பி ஒரு நார்மல் வரைகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு நார்மல் வரைகிறேன். அகெயின் இது ரிஃப்ராக்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ரிஃப்ராக்ட் ஆகி
இந்த லைனுக்கு பேரலா போகுது. அது போக வேண்டிய லைன் டிஸ்டன்ஸ்ல அது போக வேண்டிய லைன்ல இருந்து பேரலா போகுது. இது பேரலா தான் போகுதுன்றத நான் ப்ரூவ் பண்ண போறேன் இப்போ. இந்த ரே வந்து அது ஆக்சுவலா போக வேண்டிய பாத்ல இருந்து அதுக்கு பேரலான பாத்ல தான் போகுது. கிளாஸ் ஸ்லாப்ல போகும்போது அதுக்கு பேரலான பாத்ல தான் போகுதுன்னு நான் கண்டுபிடிக்க போறேன். இதுக்கு பேர் தான் லேட்டரல் டிஸ்பிளேஸ்மென்ட். இது எவ்வளவு தள்ளி போதோ அதுக்கு பேர் தான் லேட்டரல் டிஸ்பிளேஸ்மென்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இன்சிடென்ட் ரே வந்து KL அண்ட் தென் இது M இது N வச்சுக்கிறேன். இந்த Mல இருந்து ஆக்சுவலா அது இங்க இந்த டாட்டட் லைன்ல போக வேண்டியது. இப்போ எவ்வளவு தள்ளி போயிருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் எனக்கு வந்து லேட்டரல் டிஸ்பிளேஸ்மென்ட். இந்த MN டேஷ்க்கு பேர் தான் லேட்டரல் டிஸ்பிளேஸ்மென்ட். எவ்வளவு தள்ளி போகுது ரே? ஆக்சுவலா எங்க போணும்? இப்போ எங்க போகுது? இந்த டிஸ்டன்ஸ் தான் அது லேட்டரல் டிஸ்பிளேஸ்மென்ட். அண்ட் ஆங்கிள்ஸ் எல்லாம் மார்க் பண்ணலாம். நான் சொன்னேன் இந்த நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் உள்ள ஆங்கிள் வந்து I1 அப்படின்னு. அண்ட் இது வந்து என்னன்னா R1. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அட் திஸ் இது வந்து R1. ஓகேவா? ரே வந்து இதுல போக வேண்டியது டாட்டட் லைன்ல போக வேண்டியது. பட் கிரீன் கலர் லைன்ல போகுது. இது வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். இந்த ஆங்கிள் தானது? ஆங்கிள் ஆஃப் யூசுவலா போக வேண்டிய டைரக்ஷனை விட்டு தள்ளி போகுது. ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அண்ட் தென் இங்கே வந்து இங்கேயும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கு. இந்த இடத்துல படுது டிசியில படுது ஒரு சர்டன் ஆங்கிள். இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 2 அண்ட் தென் இங்க வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 2. ஸோ என்னென்ன ஆங்கிள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I1, இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் R1, இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I2, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் R2. இந்த ஆங்கிள்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் பார்த்துருக்கோம் டெல்டா. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் பார்த்தாச்சு டெல்டா. ஸோ இதுதான் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த டயக்ராம். அண்ட் ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் நம்ம எழுதிடலாம். இதில் ABCD அப்படிங்கிறது தான் ரெக்டாங்குலர் கிளாஸ் ஸ்லாப். ABCD is a rectangular glass slab and KL அப்படிங்கிறது incident ray. KL is the incident ray. KL is the incident ray and MN அப்படிங்கிறது emergent ray. KL இந்த ரே வெளில இருந்து ஸ்லாப்ல படுற ரே. இது KL and MN என்றது இங்க இருக்கு emergent ray. MN is called as emergent ray. அண்ட் நான் வந்து இங்க வந்து ரெண்டு இது இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஏர் இருக்கு, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μA. இது வந்து கிளாஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μg. அகெயின் வந்து ஏர் இருக்கு, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μA. ஸோ இந்த மீடியம் வந்து ரேரர் மீடியம், இந்த மீடியம் வந்து டென்சர் மீடியம், அகெயின் இந்த மீடியம் வந்து ரேரர் மீடியம். ஸோ லைட் வந்து எங்கேருந்து எங்கே போகுது? ஃபர்ஸ்ட் ரேரர் மீடியம் வந்து டென்சர் மீடியமுக்கு போகுது அண்ட் தென் அகெயின் டென்சர் மீடியம் வந்து ரேரர் மீடியமுக்கு போகுது. ஸோ நான் 2 வாட்டி ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணலாம். ரேரர் டு டென்சர் போகும்போது ஒரு ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணலாம், டென்சர் டு ரேரர் போகும்போது ஒரு ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்னெல்ஸ் லாவை நம்ம வந்து ரேரர் டு டென்சர் போகும்போது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேலே இருந்து ரேரர்ல இருந்து டென்சருக்கு போகுது லைட்டு. நான் KL தான் வந்து ரேரர்ல இருக்கு அண்ட் கிளாஸ்க்குள்ள போகும்போது டென்சர் போயிடுச்சு. சரியா? ஸோ நான் ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ண போகிறேன். in going from rarer to denser medium, we apply Snell's law. So Snell's law oda formula enna refractive index of the second medium with respect to the refractive index of the first medium. கவனிங்க, first medium வந்து இங்க இது μA, refractive index of second medium வந்து இங்க μg. So Snell's law என்ன சொல்லுதுன்னா refractive index of the second medium with respect to refractive index of the first medium is equal to sin I by sin R. இதுதான் ஃபார்முலா. sin I by sin R. sin I வந்து இங்க I1, இங்க வந்து I1. So sin I1 by sin R1.
அண்ட் இந்த இதை எப்படி எழுதலாம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. refractive index of glass with respect to air அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரம் டென்சர் டு ரேரர் மீடியம் போதில் அங்கே ஸ்னெல்ஸ்ல அப்ளை பண்ணலாம். அந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்ல நான் அப்ளை பண்ணா எம்ன்ற பாயிண்ட் அப்ளை பண்ண போறேன். அப்ளைங் ஸ்னெல்ஸ் லா அட் எம், அப்ளைங் ஸ்னெல்ஸ் லா அட் எம். ஸோ எப்படி பண்ணலாம், சேம் திங். இப்போ லைட் எங்கேருந்து எங்கே போகுதுன்னா டென்சர் மீடியம் அதாவது கிளாஸ்குள்ள இருந்து ஏருக்கு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் மீடியம் வந்து கிளாஸ், செகண்ட் மீடியம் வந்து ஏர். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மீடியம். செகண்ட் மீடியம் வந்து ஏர், ஃபர்ஸ்ட் மீடியம் வந்து கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னதுங்க I2, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னது R2, சைன் ஆஃப் I2 by R2, சைன் ஆஃப் R2, சைன் ஆஃப் I2 by சைன் ஆஃப் R2. இது எப்படி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணுவீங்கன்னா mu of air with respect to glass. Refractive index of air மேலக்கு தான் ஃபர்ஸ்ட் போகணும், air with respect to glass. இதான் என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே ஓகே இப்போ நான் கவனிங்க, இப்போ நான் வந்து இதில் ஒரு மிரர் வைக்க போகிறேன். இப்போ இந்த இந்த என் இருக்குல்ல, என் இருக்கிற இடத்துல ஒரு மிரர் வைக்கிறேன், ஒரு மிரர். ஸோ மிரர் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மிரர் நான் வந்து பாயிண்ட் பின்னு வச்சுக்கிறேன். மிரர் வச்சா என்ன ஆகும், திருப்பி இந்த ரே வந்து திருப்பி இந்த பாத்தை வந்து அதை ட்ரேஸ் பண்ணும், சேம் பாத் வழியா போகும். இதுக்கு தான் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு ரே எத்தனை வாட்டி ரிஃப்ளெக்ட் ஆகி எத்தனை வாட்டி ரிஃப்ராக்ட் ஆகி லாஸ்டா வந்தா கூட நீங்க அந்த இடத்துல மிரர் வச்சீங்கன்னா திரும்பி அது அதே பாத்தை ட்ரேஸ் பண்ணுச்சுன்னா ட்ரேஸ் பண்ணும். இதுதான் வந்து என்னது பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி என்ன சொல்லுது, நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிஃப்ராக்ஷன் நடந்தா கூட ஃபைனலா நீங்க ஒரு மிரர் வச்சீங்கன்னா அந்த ரே திரும்ப என்ன பண்ணும், அந்த பாத்தை ரீட்ரேஸ் பண்ணும். அப்படிங்கிறது தான் என்னது பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. ஸோ நம்ம அதை எழுத போறோம், பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டியை பத்தி எழுத போறோம். ஸோ எழுதுங்க, according to principle of reversibility, according to principle of reversibility, according to principle of reversibility, a ray of light, a ray of light after any number of reflections, a ray of light after any number of reflections, after any number of reflections and refractions, after any number of reflections and refractions, comma, if reversed, if reversed, if reversed, the ray retraces, the ray retraces, the ray retraces the entire path, the ray retraces the entire path, the ray retraces the entire path, the ray retraces the entire path. Okay, according to the principle of reversibility, உங்களுக்கு வந்து ரே வந்து ரீட்ரேஸ் பண்ணுது இல்லையா. ஸோ ஒரு ஃபார்முலா இருக்கு, மியூ ஜிஏ இஸ் ஈக்குவல் டு 1 பை மியூ ஏஜி. பாருங்க, மியூ ஜிஏ வந்து இஸ் ரிவர்ஸ் ஆஃப் மியூ ஏஜி தானே, 1 பை வேல்யூ போட்டா தானே. அது இது என்னன்னா மியூ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். இது என்னன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ். both are same தானே, ரிவர்ஸ்ல போயிடும், both are same. refractive index of glass with கீழே தான் ஃபர்ஸ்ட் போடணும், refractive index of glass with respect to air, with respect to air. இது வந்து refractive index of air with respect to glass, refractive index of air with respect to glass. So இது வந்து principle of according to principle of reversibility in the formula. And then நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, from equations 1 and 2,
from equations 1 and 2, from equations 1 and 2, எனக்கு ரெண்டுக்குமே வேல்யூ இருக்கு. mu GA க்கு என்ன வேல்யூ? mu GA க்கு வேல்யூ வந்து sin I1 by sin R1, okay, is equal to 1 by இதுக்கு என்ன வேல்யூ? mu AG க்கு sin I2 by sin R2. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன ஆகும்னா எனக்கு sin I1 by sin R1 is equal to sin R2 by sin I2ன்னு வந்துடும். ஈக்குவேஷன் 3. ஓகே, ஃப்ரம் த ஃபிகர் நீங்க பாருங்க, ஃப்ரம் த ஃபிகர் நான் டயக்ராம் காட்டுறேன் பாருங்க. ஃப்ரம் த ஃபிகர் I2 பாருங்க, I2 எங்க இருக்குன்னு. ஃப்ரம் த ஃபிகர் I2 வந்து இது இருக்கு, I2 வந்து இங்க இருக்கா? I2வும் இந்த R1ம் சேமா? I2 வந்து இந்த ஆங்கிள், I2 வந்து இந்த ஆங்கிள், R1 இந்த ஆங்கிள், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். I2 இந்த ஆங்கிள், R1 இந்த. So I2 is equal to R1 according to the diagram. கரெக்டா? 1 minute. பாருங்க, I2ன்றது இந்த ஆங்கிள், I2, R1ன்றது இந்த ஆங்கிள். So I2 is equal to R1 தானே? So from the figure I2 is equal to R1. From the figure I2 is equal to R1. From the figure I2 is equal to R1. இப்போ பாருங்க, I2 க்கு பதிலா R1 போடுங்க இந்த இடத்துல. என்ன ஆகும்? ஈக்குவேஷன் 3ல therefore sin I1 by sin R1 is equal to என்னது? sin I2 sin R2 by sin I2 க்கு பதிலா என்னது இப்போ? R1. அப்போ இதுவும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மேல என்ன இருக்கு அப்போ? sin I1 is equal to sin R2ன்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா I1 is equal to R2ன்னு அர்த்தம். I1 is equal to என்னது? R2 அப்படின்னு அர்த்தம். இந்த டயக்ராம்ல நீங்க திருப்பி பாருங்க, I1 is equal to R2னா என்ன அர்த்தம்னு. I1 எங்க இருக்கு? I1 வந்து அந்த சைடுல வெளில இருக்கு. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தான் I1. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தான் I1. இதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I1. R2 எங்க இருக்கு? இங்க இருக்கு R2 I1. ஸோ I1ம் R2வும் சேமா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இந்த ரேக்கு இது பேரலா இருக்குன்னு அர்த்தம். இந்த டாட்டட் லைனுக்கு இப்போ வந்து எமர்ஜென்ட் ரே எப்படி இருக்கு? பேரலா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஆங்கிளும் சேமா இருக்கிறதுனால I1ம் R2வும் சேமா இருந்துச்சுன்னா எமர்ஜென்ட் ரே வந்து எப்படி இருக்குன்னு அர்த்தம்? பேரலா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், இந்த ரே வந்து இந்த டாட்டட் லைனுக்கு பேரலா தான் போகுது அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன எழுதணும்னா இப்போ therefore the emergent ray is parallel to the incident ray அப்படின்னு நம்ம எழுதணும். therefore the emergent ray is parallel to the incident ray. The emergent ray is parallel to the incident ray. Okay, expression for lateral displacement diagramல I1ன்றது இந்த incident ray ஓட angle, incident angle, and then நம்மளுக்கு வந்து R1 angle of refraction, delta வந்து angle of deviation, I2ன்றது angle of incidence at this phase, at this line DC, and then இது angle of refraction, final angle of refraction. ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா mn dash தான் கண்டுபிடிக்கணும். Here the mn dash நம்ம சொல்றோம் இல்லையா, அது lateral displacement. So the lateral displacement in figure is given by mn dash. mn dash தான் lateral displacement. mn dashனா இங்க போக வேண்டிய ரே வந்து டாட்டர் லைன்ல போக வேண்டிய ரே வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி போகுது. ஸோ இதான் வந்து lateral displacement. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ட்ரையாங்கிள் MLN dash
பாருங்க எல் எம் என் டேஷ் எங்க இருக்கு பாருங்க, இதான் எல் எம் என் டேஷ். இதுல இது டெல்டா தான் ஆங்கிள், டெல்டா தான் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் எம் எல் என் டேஷ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா. சரியா? திஸ் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். நான் இந்த ட்ரையாங்கிள்ல ஃபர்ஸ்ட் சைன் டெல்டா கண்டுபிடிக்க போறேன். இந்த ட்ரையாங்கிள்ல சைன் டெல்டா இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா? ஆப்போசிட், அதாவது எம் என் டேஷ். இதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். எம் என் டேஷ் ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸ் என்னன்னா எம்என், எம்எல் இல்லை எல்எம், எல்எம். ஸோ ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், ஸோ எல்எம். ஸோ எனக்கு தேவை வந்து எம்என் டேஷ் தான், இதுதான் லேட்டரல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ என்னது? எல்எம் சைன் டெல்டா, ஈக்குவேஷன் நம்பர் 1 இது. இப்போ நான் எல்எம் கண்டுபிடிக்க போறேன். எல்எம் கண்டுபிடிக்க நான் என்ன யூஸ் பண்ணிக்க போறேன்னா, இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறேன். நான் சொன்ன இந்த பாயிண்ட் வந்து எல் அப்படின்னு, இந்த பாயிண்ட் வந்து எல் டேஷ். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, இன் ட்ரையாங்கிள் எல் எல் டேஷ் எம், ட்ரையாங்கிள் எல் எல் டேஷ் எம்ன்றது இந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள காஸ் R1 கண்டுபிடிங்க. காஸ் R1 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட் வந்து எல் எல் டேஷ், எல் எல் டேஷ் பை ஹைபாட்னியூஸ் என்னது? ஏஎம். சாரி, ஏஎம்ல எல்எம். ஹைபாட்னியூஸ் சைடு இஸ் எல்எம். ஓகே, இது வந்து நீங்க எல்எம் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. எல்எம் இஸ் ஈக்குவல் டு அப்ப என்னது? எல் எல் டேஷ் பை காஸ் ஆர், எல் எல் டேஷ் பை காஸ் ஆர். எல் எல் டேஷ் எது? எல் எல் டேஷ்னா இந்த லென்த் தான் எல் எல் டேஷ். எல் எல் டேஷ்ங்கிறது இந்த லென்த், கரெக்டா? இந்த லென்த் வந்து என்னது? இந்த கிளாஸ் ஸ்லாபோட திக்னஸ் தான் இந்த எல் எல் டேஷ். ஸோ எல் எல் டேஷ்லாம் நீங்க டீன்னு போட்டுக்கலாம் இப்போ. ஸோ எல்எம் இஸ் ஈக்குவல் டு டி பை காஸ் ஆர். Here T is the thickness of the glass slab. Thickness of the glass slab. So LM ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஈஸி. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். Substituting in equation 1. Substituting in equation 1. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? equation 1 இது இருக்கு பாருங்க. mn dash தான் equation 1. equation 1 இது இருக்கு. So mn dash is equal to, அது lateral displacement is equal to LM பதிலா என்னது? LM பதிலா T by cos R into sin delta. mn dash is equal to T by cos R into sin delta. So sin delta எப்படி கண்டுபிடிக்கணும்? டெல்டா எப்படி கண்டுபிடிக்கணும்? டயக்ராம் வந்து நீங்க கண்டுபிடிச்சலாம். டெல்டா, டெல்டாவோட வேல்யூ பாருங்க. டோட்டலா இந்த சைடு ஆங்கிள் வந்து I1 தானே, இது I1 தானே, இந்த ஆங்கிள் I1. அப்போ ஆப்போசிட் ஆங்கிளும் I1 தான். ஸோ டோட்டல் ஆங்கிள் வந்து என்னது? I1, டோட்டல் ஆங்கிள் I1. பட் டெல்டா வந்து எங்க இருக்கு? இந்த பக்கம் இருக்கு. டெல்டா வந்து எங்க இருக்குன்னா இதான் டெல்டா. அப்போ டெல்டா வந்து என்ன ஆக்சுவலா பாத்தீங்கன்னா I1 மைனஸ் R1. I1 தான் ஃபுல் வேல்யூ, I1 வந்து ஃபுல் வேல்யூ. அதுல R1 மைனஸ் பண்ணீங்கன்னா டெல்டா தான் கிடைக்கும். டெல்டா இஸ் ஈக்குவல் என்னது? I1 மைனஸ் R1. கரெக்டா? இப்படி இருக்கு. இது I1, இது R, இது ஃபுல்லா இது I1னா இது I1 தான். இதுல பாதி வந்து R1, மீதி தான் டெல்டா. அப்ப டெல்டா இஸ் ஈக்குவல் என்னது? I1 மைனஸ் R1. இந்த ஃபுல் I1ல இருந்து R1 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? டெல்டா கிடைக்கும். ஸோ டெல்டா பதிலா I1 மைனஸ் R1 போட போறேன். ஸோ எனக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு, லேட்டரல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ லேட்டரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து mn dash is equal to T by cos R sin of I1 minus R1. டெல்டாக்கு பதிலா I1 minus R1. சரியா? So from the figure, delta is equal to I1 minus R1. Therefore, lateral displacement is equal to this equation. Copy பண்ணுங்க. Important, very very important answer. இந்த ஆன்சர் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. lateral displacement ரொம்ப important.
இந்த ரிஃப்ராக்ஷன் த்ரூ கிளாஸ் லேபை விட இது இம்பார்ட்டன்ட். அது அவ்வளவா கேட்டது இல்ல, பட் இது கேட்டிருக்காங்க நிறைய தடவை. ஸோ ரியல் டெப்த் அண்ட் அப்பரண்ட் டெப்த்னா என்னன்னு பார்க்கலாம். ரியல் டெப்த் அண்ட் அப்பரண்ட் டெப்த்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. இந்த வாட்டர் டேங்க்ல வந்து ஒரு காயின் இருக்கு. ஒரு காயினை தண்ணிக்குள்ள போட்டீங்க. இந்த காயின் இங்க இருக்கு. நீங்க தண்ணியில போட்ட காயின் இங்க இருக்கு இப்போ. இந்த காயினை நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா, இந்த காயின் வந்து பாட்டம்ல இருக்க மாதிரி இருக்காது. ஒரு சர்டன் ஹைட்ல இருக்க மாதிரி இருக்கும். தண்ணிக்குள்ள பார்க்கும்போது கரெக்டா அது வந்து பாட்டம்ல தான் இருக்கும் ஆக்சுவலா. பார்க்கறதுக்கு கொஞ்சம் மேல இருக்க மாதிரி இருக்கும். இந்த மேல இருக்கு நான் சொல்றேன்னா, அது பேர் தான் அப்பரண்ட் ஹைட் அப்படிங்கிறது. இதான் ரியல் டெப்த். இப்ப நம்ம சொல்ற இந்த டெப்த் தான். இதுக்கு பேர் தான் ரியல் டெப்த். ரியல் டெப்த். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ரே வந்து இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நேரா மேல போகுது. இந்த ரே நார்மலா படுது ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்ல. நார்மலா பட எந்த ரிஃப்ராக்ஷனுமே இருக்காது. ஸ்ட்ரெயிட்டா போயிடும். ஸோ வித்தவுட் எனி ரிஃப்ராக்ஷன் இது போயிடுச்சு. இதை வந்து ஆப்ஜெக்ட் ஓன்னு வச்சுக்கலாம். பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இது. இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் வந்து ஏ டேஷ். ஸோ ரே வந்து என்னாச்சு, இப்படியே மேல போயிடுச்சு. பட் இன்னொரு ரே வந்து இப்படி பட்டு ரிஃப்ராக்ட் ஆயிடுச்சு. இப்படி ரிஃப்ராக்ட் ஆயிடுச்சு. நம்ம இங்க தான் பாக்குறோம். ஆப்ஜெக்ட ரிஃப்ராக்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் எனக்கு இப்போ இமேஜ் எங்க தெரியும் அப்படின்னா, இமேஜ் வந்து ஒரிஜினலா எங்க இருக்கோ அங்க தெரியாது. என் கண்ணுக்கு எந்த ரே வருதோ அந்த ரேவை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா, அந்த ரே எங்க போய் இந்த ரேவை டச் பண்ணுதோ இங்க தான் எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க இருக்கிற காயின் எனக்கு இங்க தெரியும். இங்க கீழ இருக்க காயின் வந்து எனக்கு இங்க தெரியும். ஏன்னா இமேஜ் இங்க தான் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ இந்த ஏஐ இருக்கு பாருங்க. இது பேர் தான் அப்பரண்ட் டெப்த். ஏஐ இஸ் தி அப்பரண்ட் டெப்த். இப்போ ஒரிஜினல் டெப்த் வந்து ஏஓ. சரியா? ஏல இருந்து ஐ வரைக்கும் உள்ளது மட்டும் தான் என்னது அப்பரண்ட் டெப்த். ஸோ இப்போ நான் ரிலேஷன் கண்டுபிடிக்க போறேன் பிட்வீன் அப்பரண்ட் டெப்த் அண்ட் ரியல் டெப்த். அப்பரண்ட் டெப்த் அண்ட் ரியல் டெப்த். ஸோ ஆப்ஜெக்ட் இங்க இருக்கிறதுனால இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அண்ட் தென் நான் இங்க ஒரு நார்மல் வரைகிறேன். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னால இதுவும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தான். இதுவும் ஐ தான். அண்ட் தென் இந்த ஆங்கிள் வந்து இது வந்து நார்மலுக்கு இந்த பக்கம் ஐனா, இந்த பக்கம் நார்மலுக்கும் ரிஃப்ராக்டட் ரேக்குள்ள ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனா, இதுவும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். எப்படி சொல்றேன் நானு? இதுவும் ஆர் தான். எப்படி சொல்றேன்னா, இது வெர்டிகல் லைனுக்கும் இந்த லைனுக்கும் உள்ளது ஆர். இதே லைனை தான் இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் நானு. பாருங்க. இதே லைன் தான், கிரீன் லைன் தான் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்க ஒரு வெர்டிகல் லைன் இருக்கு. அப்ப இது என்னது? இதுவும் ஆர் தான். அதெல்லாம் இந்த ரெண்டுமே ஆரா இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் ஆர்னா இந்த ஆங்கிளும் ஆர் தான். இந்த ஆங்கிள் ஐனா இந்த ஆங்கிளும் ஐ தான். ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகே. ஸோ மேல இருக்கிறது வந்து இப்போ எனக்கு ரேரர் மீடியம். மேல இருக்கிறது ரேரர் மீடியம். இது வந்து ஏர். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து மியூ ஏ. இது வந்து வாட்டர். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து மியூ டபிள்யூ. அந்த ரே எங்கேருந்து எங்க போகுது அப்படின்னா, வாட்டருக்குள்ள இருந்து தான் ஏருக்கு போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் மீடியம் வந்து எனக்கு வாட்டர் தான். செகண்ட் மீடியம் தான் ஏர். ஃபர்ஸ்ட் மீடியம் இஸ் வாட்டர். செகண்ட் மீடியம் இஸ் ஏர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்பரண்ட் டெப்த்னா என்னன்னு எழுத போறோம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் லைன் எழுத போறோம். எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். A water tank appears to be less deep. A water tank appears to be less deep than what it actually is. Less deep than what it actually is. This is due to refraction of
This is due to refraction of light. This is due to refraction of light. This is due to refraction of light. Next point. Let O be a point object. Let O be a point object. A ray OA, a ray OA falls normally. A ray OA falls normally on XY. XY is the refracting surface. XY falls normally on XY. Goes along OAA dash. Goes along OAA dash. Goes along OAA dash. And another ray OB. பாருங்க இதான் B. இந்த பாயிண்ட் தான் B. இந்த ray OB, another ray OB goes along BC. இதான் BC. இந்த OB வந்து BC வழியா போயிடுச்சு. Another ray OB goes along BC. On extending backward, an image I is formed. An image I is formed as shown in the figure. An image I is formed as shown in the figure. As shown in the figure. Here, AI is called as apparent height. Apparent height. And AO is called as the real height. The real depth. Height in depth. Apparent depth, real depth. Apparent depth. And this is called as real depth. Okay, இப்போ நான் இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் வந்து in triangle AOB எடுத்துக்க போறேன். In triangle AOB எங்க இருக்கு? Triangle AOB இந்த triangle. AOB இந்த triangle. In triangle AOB நான் வந்து sin I கண்டுபிடிக்க போறேன். Sin I is equal to opposite AB by hypotenuse OB. Opposite by hypotenuse. Opposite side on the AB side I க்கு தான் I. Hypotenuse side on the OB side. Similarly நான் என்ன பண்ண போறேன்னா in triangle AIB, in triangle AIB அது எங்க இருக்கு பாருங்க, triangle AIB. Triangle AIB is a small triangle. So இதான் triangle AIB. Triangle AIB. இந்த triangle நான் sin R கண்டுபிடிக்க போறேன். So now sin R is equal to opposite AB by IB. AB by IB. And இப்போ நம்ம வந்து Snell's law யூஸ் பண்ண போறோம். Snell's lawல நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் வந்து எந்த மீடியம் ஃபர்ஸ்ட் இருக்கு? வாட்டர் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஆப்ஜெக்ட்ல இருந்து தான் ரே போகுது. ஃபர்ஸ்ட் மீடியம் வந்து வாட்டர், செகண்ட் மீடியம் வந்து ஏர். ஃபர்ஸ்ட் மீடியம் வந்து வாட்டர், செகண்ட் மீடியம் வந்து ஏர். ஸோ Snell's law என்ன சொல்லுதுன்னா refractive index of the second medium with respect to the refractive index of the first medium is equal to sin I by sin R. இதான் ஃபார்முலா. Refractive index of the second medium with respect to refractive index of the first medium is equal to sin I by sin R. Sin I ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, sin R ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டையும் நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். So AB by OB by AB
by IB. இப்போ AB அடிச்சிடலாம், IB மேலே போயிடும். ஸோ IB by OB தான் mu A by mu W, mu A by mu W. அண்ட் தென் நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா, கவனிங்க, இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த Bன்ற பாயிண்ட் இங்கே தானே இருக்கு, Bன்ற பாயிண்ட் இங்கே இருக்கு, ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கு, ரெண்டும் க்ளோஸாக தான் இருக்கு. பியும் ஏவும் ஆல்மோஸ்ட் சேம் பாயிண்ட் தான். நம்ம டயக்ராம்ல தான் இப்படி தெரியுதே தவிர ஒரிஜினலா பார்த்தா ஏ கிட்டே தான் பி இருக்கும். சரியா? ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பி இருக்குல்ல, ஹியர் பி இஸ் வெரி க்ளோஸ் டு ஏ. பி இஸ் வெரி க்ளோஸ் டு ஏ. அதனால பிக்கு பதிலாக ஏவே போட போறேன். பிக்கு பதிலாக ஏவே போட்டா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா, மியூ ஏ பை மியூ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக ஏ. அப்போ ஐஏ by OA. IA by OA. Okay. So இதை ரிவர்ஸ்ல போட போறேன். இப்போ கவனிங்க, இம்பார்ட்டன்ட். மியூ W by மியூ A ரிவர்ஸ்ல போடுறேன். அப்ப என்ன கிடைக்கும்? OA by IA. இப்போ OAனா என்னது? OAனா இது பாருங்க, AO தான் OA. இதோ இங்க எழுதிருக்கேன். AO வந்து ரியல் டெப்த், AI வந்து அப்பரண்ட் டெப்த். ஸோ மேல இருக்க OA வந்து ரியல் டெப்த், ரியல் டெப்த். இது வந்து அப்பரண்ட் டெப்த், அப்பரண்ட் டெப்த். So mu W by mu A is equal to real depth by apparent depth. சரியா? ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. பட் refractive index of water with respect to refractive index of air ஓட வேல்யூ வந்து 4/3. refractive index of water with respect to refractive index of air வந்து 4/3 கான்ஸ்டன்ட் இது வேல்யூ. அதனால என்ன பண்ண போறேன், இதை எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். இந்த ஈக்குவேஷன்ல அப்போ ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்ப என்ன வரும்னா, எனக்கு 4/3 is equal to real depth by apparent depthனு வரும். ஸோ அப்ப apparent depth என்னது? apparent depth is equal to அப்ப என்னது? Therefore apparent depth is equal to இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். apparent depth இந்த நம்பர் வந்து மேலே போயிடும், 3 மேலே போயிடும், 4 கீழே வந்துடும். ஸோ 3/4 real depth, 3/4 times the real depth. Important. This is the relation between the apparent depth and the real depth. And இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பீக்கர்ல வாட்டர் வச்சிருக்கீங்க, இந்த ஹோல் லென்த் வந்து இதான் ரியல் டெப்த். இதுல வந்து அப்பரண்ட் டெப்த் எங்க இருக்குன்னா, இதுல வந்து முக்கால் சைஸ்ல, அதாவது 3/4னா என்னது, ஹாஃப் கிடையாது, 75%. அந்த இடத்துல தான் எனக்கு வந்து என்னாகும், அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் வந்து எனக்கு ரியல் டெப்த், இது அப்பரண்ட் டெப்த். 3/4 டைம்ஸ் த ரியல் டெப்த் வேல்யூ தான் இது அப்பரண்ட் டெப்த் அப்படிங்கிறது. இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காப்பி பண்ணுங்க. ஓகே, கான்கேவ் மிரர் ஃபார்முலா டெரைவ் பண்ண போறோம். ஸோ நான் வந்து ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துட்டேன். அண்ட் தென் இது வந்து நம்மளோட பிரின்சிபல் ஆக்சிஸ், pole of the mirror, and then ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏபி, அண்ட் இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ரே, பேரலல் ரே வரப்போகுது. இந்த பேரலல் ரே வந்து மிரர்ல பட்டுருச்சு. அண்ட் அகெயின் ஒரு ரே வந்து பேரலா போற ரே வந்து என்ன ஆகும், ஃபோக்கஸ் வழியா வெளில வந்துடும். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் பாசஸ் த்ரூ த ஃபோக்கஸ். அண்ட் ஒரு ரே வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா போகுது. அந்த ரே என்ன ஆகும் அப்படின்னா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாவே திருப்பி வந்துடும். இப்படி போகுதுன்னா திருப்பி அதே டைரக்ஷன்ல வந்துடும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இதுதான். பேரலா போற ரே ஃபோக்கஸ்க்கு போகும், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா போற ரே வந்து திருப்பி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாவே போயிடும். அண்ட் நீங்க இன்னொரு ரே எடுத்துக்க போறேன் நான். இன்னொரு ரே வந்து போல்ல படுது, போல்ல போட்டு திருப்பி இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கு இந்த இது வழியா போகுது. ஸோ இமேஜ் எனக்கு இங்கே தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இமேஜ் வந்து இதான் இமேஜ் எனக்கு A'
B dash is the image. And so mirroring இருக்கிறதுனால இந்த distance வந்து object distance, sorry, image distance, and இது வந்து object distance, and இந்த point வந்து focusனால இது வந்து focal length. And P க்கும் C க்குள்ள distance வந்து radius of curvature. P க்கும் C க்குள்ள distance வந்து radius of curvature. So PC வந்து radius of curvature. Okay. So இதுல வந்து நான் என்னெல்லாம் இருக்குன்றதை எழுதிடுறேன். Let AB is the object, and then A dash B dash is the image, and triangles நான் வந்து இப்போ என்ன பண்ணுவேன், ரெண்டு triangle எடுக்கணும் எப்பயுமே. ஒரு image triangle, ஒரு object triangle. Image triangle என்ன அப்படின்னா பாருங்க, image A dash B dash தானே. ஸோ இந்த triangle எடுக்கிறேன். A dash B dash C, ABC. These two triangles are similar triangles. Right, ரெண்டுமே right angle triangle, common side இருக்கு. So these two are similar triangles. என்னென்ன triangle அப்படின்னா triangles A dash B dash C and ABC. These two are similar triangles. நான் கம்பேர் பண்ண போறேன் sides. So நான் என்ன பண்ணுவோம், A dash B dash by AB, A dash B dash by AB is equal to distance. Distance என்ன அப்படின்னா CB dash, C ல இருந்து பாருங்க, CB dash by CB, CB dash, CB dash by CB, equation 1. And similarly one more triangle, two more triangles are similar. அது என்ன அப்படின்னா A dash B dash P, A dash B dash P எங்க இருக்கு, 1 minute வேற கலர் எடுத்துக்கலாம். A dash B dash P and ABP, the full triangle ABP, ABP, they are similar. So triangles A dash B dash P and ABP, they are similar. Therefore திரும்பவும் sides compare பண்ண போறேன். A dash B dash by AB is equal to distance. A dash B dash by AB is equal to distance என்னது, pole இருந்து P dash, PB dash by PB. So PB dash by PB, இது equation 2. And equation 1 and 2 left hand sides ரெண்டுமே ஈக்குவலா இருக்கனால right hand sides தான் ஈக்குவேட் பண்ணிக்க போறேன். So from equations 1 and 2, நான் right hand sides ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண போறேன். right hand side என்னது, ஃபர்ஸ்ட் இதுல வந்து CB dash by CB ல, செகண்ட்ல வந்து PB dash by PB. So PB dash by PB is equal to CB dash by CB. So PB dash by PB என்னது is equal to CB dash. பாருங்க, CB dash இந்த டிஸ்டன்ஸ் தானே, அது எப்படி நீங்க எழுதலாம், PC minus PB dash எழுதலாமா, PC minus PB dash என்னது CB dash. திருப்பி சொல்றேன் பாருங்க, PC ல இருந்து PB dash மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், PC ல இருந்து PB dash மைனஸ் பண்ணீங்கன்னா CB dash கிடைக்கும், இந்த CB dash கிடைக்கும். சிமிலர் CB னா என்னது, CB இது இருக்கு, CB, PB minus PC, PB minus PC, PB ல இருந்து PC மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், BC தானே கிடைக்கும், CB தானே கிடைக்கும். ஸோ நான் அதை எழுதிட்டேன். இப்போ நான் சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ண போறேன். அப்ளைங் சைன் கன்வென்ஷன், applying sign convention, applying sign convention. sign convention apply பண்ணீங்கன்னா எனக்கு வந்து PB dash என்னது, PB dash is equal to image distance. PB dash பாருங்க, image distance இது இருக்கு, minus V, sign convention apply பண்றதுனால minus V, and then PB என்னது minus U, PB is equal to minus U. PC என்னது radius of curvature minus R.
PC is equal to minus R. இப்போ இந்த மூணு வேல்யூவும் தெரியுன்றதுனால நான் எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சப்ஸ்டிட்யூட்டிங் இன் ஈக்குவேஷன் 3. இது ஈக்குவேஷன் 3. ஸோ சப்ஸ்டிட்யூட்டிங் இன் ஈக்குவேஷன் 3 என்ன வருதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்டிட்யூட்டிங் இன் ஈக்குவேஷன் 3 இங்க எழுதுறேன். Substituting in equation 3. PB dash bala என்னது? PB dash bala minus V by PB bala minus U. PC bala என்னது? PC bala minus R minus PB dash again minus V by PB வந்து என்னது? minus U. PC வந்து என்னது? minus R. Minus of minus R. Already minus இருக்கு. So plus ஆயிடும். So இது அடிச்சிடலாம். So V by U is equal to என்னது? minus R plus V by minus U plus R. And cross multiply பண்ண போறேன். இதையும் இதையும் பண்ண என்ன வரும்? இங்க வந்து minus UV plus VR is equal to minus UR plus UV. ஓகேவா? And then UV எல்லாம் ஒரு சைடில் கொண்டு வந்துருங்க. இந்த UV அப்படியே இந்த சைடில் கொண்டு வந்துருங்க. இதை இந்த சைடில் கொண்டு போங்க. அப்போ UV இன்னொரு UV வந்து plus 2 UV வந்து ஸோ 2 times UV is equal to VR பாசிட்டிவாக இருக்கு. இந்த மைனஸ் UR அஞ்சு போச்சுன்னா plus UR. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா dividing the whole equation by UVR. Dividing the whole equation by UVR. டிவைட் பண்ணுங்க இப்போ. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் காப்பி பண்ணிடலாம். பட் ஏன்னா கண்டினியூஸாக வருது. ஓகே பாருங்க. UVR ஆல் டிவைட் பண்ண. ஸோ 2UV by UVR is equal to VR by UVR plus UR by UVR. ஸோ நம்ம என்னெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? இங்கே UVயை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே VRஐ கேன்சல் பண்ணிடலாம். இங்கே URஐ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா இதுல வந்து 2 by R இருக்கு. இதுல வந்து 1 by U இருக்கு. இதுல வந்து 1 by V. ஓகே. அண்ட் நம்மளுக்கு தெரியும் பட் we know that F is equal to R by 2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. F is equal to R by 2. அப்போ R is equal to என்னது? 2 times F. R is equal to 2 times. இது சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டிட்யூட்டிங் இந்த above ஈக்குவேஷன் நீங்க எடுத்து அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. therefore 2 by R க்கு பதிலா 2F is equal to 1 by U plus 1 by V. இப்போ இந்த 2 அடிச்சிடலாம். So what is the formula? 1 by F is equal to 1 by U plus 1 by V. இதான் வந்து என்னது? mirror formula. This is called as mirror formula. So நான் mirror formula எதுக்கு நான் derive பண்ணியிருக்கேன்னா ரியல் இமேஜ்க்கு derive பண்ணியிருக்கேன். இந்த ஒன்று தெரிஞ்சா போதும். virtual இமேஜ்க்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. பட் ஆக்சுவலாக அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம வேணாம அதுவும் பண்ணலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சேட்டில் போடலாம். ஸோ நம்ம இதில் இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் சேட்டில் போடுங்க. 1 minute சேட்டில் போடுங்க. ஒரு 1 minute.